ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடுகள் இருக்குது. அதாவது ராகு கேதுக்கு வீடுகள் கிடையாது. 7 கிரகங்களுக்கும் தான் வீடுகள் இருக்குது. அதுலேயும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடுகள் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது என்னன்னு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. அதாவது சூரியனும் சந்திரனும் கணவன் மனைவி மாதிரி. ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கும்போது அங்கே சந்திரன் சூரியனை தாண்டி பிரதிபலிக்க முடியாது. அதனால் சந்திரன் அமுங்கி போயிடும். அதனால் அந்த நாள் அமாவாசையாக இருக்கும். அதுவே சந்திரன் சூரியனுக்கு நேர் எதிராக 180 டிகிரிஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு சந்திரன் நல்ல பிரகாசமாக, ஏன்னா சூரிய வெளிச்சம் அங்கே கம்மியாக இருக்கும். நேர் ஆப்போசிட்டில் இருக்கனால சூரிய வெளிச்சம் அங்கே கம்மியாக இருக்கனால சந்திரன் பிரதிபலிக்கும் தன்மை நல்லா இருந்து அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கும். சந்திரன் நமக்கு நல்லா தெரியும். அதனால் சூரியன் கூடவே இருக்கப்போ சந்திரன் கொஞ்சம் அடங்கி இருக்கனால அது கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த காலத்தில். அதனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 2 வீடுகள் தான். ஆனால் சூரிய சந்திரனை ஒரே ஒரு குடும்பமாக பாவித்து அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.